நீங்க மேனேஜரா இருந்தாலும் சரி இல்ல அசோசியேட்டா இருந்தாலும் சரி இல்ல உங்க ஆபீஸ்ல நீங்க இன்டர்னா இருந்தாலும் சரி இந்த ஒரு ஸ்கில் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அடுத்து நடக்க போற அப்ரைசல்ல இன்கிரிமெண்ட் ஏன் ப்ரமோஷன் கூட கிடைக்கிறதுக்கு நீங்களே உங்களுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த ஸ்கில் தான் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். நீங்க பெட்டர் லீடர் ஆகிறதுக்கு இல்ல அந்த ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிளஸ் இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்ல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஸ்டார்ட் அனலைசிங் யுவர் எம்ப்ளாயீஸ் ஆர் ஸ்டார்ட் அனலைசிங் த பீப்புள் நெக்ஸ்ட் டு யூ அண்ட் தேர் பர்சனாலிட்டிஸ். எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்கும். பட் இதை 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒரு பர்சனை நம்ம பார்க்கும்பொழுது அவங்க 2 இல்ல 3 கேட்டகரியில ஃபாலோ ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் மேஜரா சில கேரக்டர்ஸ் ஹைலைட் ஆகும். அதை வச்சு தான் அவங்க எந்த கேட்டகரியில விடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேசிக் கேரக்டர்ஸ் அண்ட் மேனரிசம் வச்சு உங்களால ஒரு பர்சனை 4 கேட்டகரிஸ்குள்ள கிளாசிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த 4 கேட்டகரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு கொடுத்துருக்கிற பேரு சாங்குவின், மெலன்கலிக், கலோரிக் அண்ட் பிளக்மேட்டிக். இதுதான் அந்த 4 கேட்டகரி. இப்போ சாங்குவினா இருக்கிற பர்சன் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். அவங்க ரொம்ப ஒரு சோஷியபிளான ஒரு பர்சனா இருப்பாங்க, அவுட் கோயிங்கா இருப்பாங்க. ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அவங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நல்லா இருக்கு. என் பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்ன? அவங்க எங்க இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் அவங்க அந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அட்ராக்டிங் த கிரவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேசுவாங்க, பயங்கரமான எக்ஸ்பிரசிவான பீப்புளா இருப்பாங்க. அவங்க ஃபேஸே காமிச்சு கொடுத்துரும் அவங்க எந்த மாதிரி இமோஷன்ஸ் கோ த்ரூ பண்றாங்க அப்படின்ட்டு. எல்லாத்துலயுமே ஒரு நல்லதை பார்ப்பாங்க. ரொம்ப சியர்ஃபுல்லான பர்சனா இருப்பாங்க. பட் இவங்களை ஈஸியா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க, அது வேற விஷயம். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு வேற ஒரு வேலை ஞாபகம் வந்துருச்சுன்னா இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. இந்த வேலை அப்படியே நின்றுட்டு இருக்கும். ஒரு பிரச்சனையோட இவங்க கிட்ட நீங்க போனீங்கன்னாக்கா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. வெரி இமேஜினேட்டிவ் பீப்புள். இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு ஒரு டைம் லைன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலையை அந்த டைம் லைனுக்குள்ள அவங்களால முடிக்க முடியாது. ஒரு சோம்பேறித்தனம் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவங்கள நம்பி கொடுத்துருங்க, அவங்க முடிச்சிருவாங்க அந்த வேலையை கண்டிப்பா. ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட பாத்தீங்கன்னாக்கா அவங்கள பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிடும். It's easy to motivate these people. Next category பாத்தீங்கன்னாக்கா we are going to see about melancholic people. Melancholic அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க உங்க ஆஃபீஸ்லயே பார்த்திருப்பீங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க, நீங்க ஏதாவது ஒரு வேலை சொன்னீங்க இல்ல ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாக்கா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் irrelevant questions, வெரி ரிலேட்டபிள் questions, பட் நிறைய questions கேட்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பாங்க. ஒரு வேலையை எடுத்து அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னாக்கா நம்ம பேரில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்துடக்கூடாது, நம்ம வேலை 100% கம்ப்ளீட் ஆகணும், 100% பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க தான் இந்த மெலன்கலிக் பீப்புள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டீட்டெயில்டு ஓரியன்டாக இருப்பாங்க. அவங்க செய்கிற வேலையில் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து அவங்க கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ப்ராஜெக்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிடும். பட் ரொம்ப சென்சிட்டிவான பீப்புள், இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். டக்குன்னு யார்கிட்டையும் பழக மாட்டாங்க, நிறையா அனாவசியமாக பேச மாட்டாங்க. சென்சிட்டிவ் அப்படிங்கும்பொழுது நம்ம சொல்கிற விஷயத்த வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஈஸியாக பாதிக்கப்பட்டுருவாங்க. ஸோ இந்த மெலன்கலிக் பீப்புளை நம்ம பெசிமிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு விஷயம் அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க இல்லை ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாக்கா அவ்வளோ ஈஸியாக அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதோ அந்த டிசிஷன் எடுக்கிறதோ செய்ய மாட்டாங்க. நிறைய அதுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படி பண்ணால் இப்படி ஆயிரும், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி they take a lot of time to make those decisions. அண்ட் அப்ரிசியேஷன், இவங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம சாங்குவின் மாதிரி இவங்களை ஈஸியாக அப்ரிஷியேட் பண்ணிட முடியாது. நீங்கள் உண்மையாகவே நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. சும்மா பேருக்கு பண்ணோம்னா ப்ராபப்ளி அந்த நேரத்தில் சிரிச்சுட்டு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க உண்மையா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணல அப்படிங்கிறது. கலோரிக் இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு என்னோட ஸ்கூல் பிரின்சிபல் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஓகே, ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள் அப்படிங்கிறவங்க தான் இந்த கலோரிக் கேட்டகரி அப்படிங்கிறதுல விழுவாங்க. ஓகே, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அவங்க செய்யற வேலையில எல்லாமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஒரு அசர்ட்டிவ்னஸ் இருக்கும். சில சமயம் அந்த அசர்ட்டிவ்னஸ் கொஞ்சம் அது லைனை தாண்டி போய் கொஞ்சம் அக்ரெஷனா கூட நமக்கு ஃபீல் ஆகும். இவங்க கிட்ட ஒரு வேலையை மற்றவங்களுக்கு டெசிக்னேட் பண்றாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியா கொடுத்துட மாட்டாங்க. அந்த வேலையை கொடுத்துட்டு சம்டைம்ஸ் பின்னாடியே நிற்பாங்க, நீங்க அதை ஒழுங்கா செய்றீங்களா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு. இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது நானே பண்ணிக்கிறேன் அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. சம்டைம்ஸ் இட் அஃபெக்ட்ஸ் ஆர் அஃபெண்ட்ஸ் அதர் பீப்புள். ஸோ இந்த மாதிரியான ஆட்களை நீங்க உங்க ஆஃபீஸ்ல பார்த்திருப்பீங்க. எந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் மாதிரியான, அதாவது நான் சொல்றது ஒரு மேனேஜர் இல்ல ஒரு சிஇஓ, சிடிஓ இந்த மாதிரியான ஆட்கள். இல்ல நீங்க ரொம்ப யங்கா இருக்கீங்கன்னா நீங்க யாரோட ரிலேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல் இல்ல காலேஜ் பிரின்சிபலோட இவங்களை காலேஜ் டீனோட நீங்க இவங்களை ரிலேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தே ஆர் வெரி இண்டிபெண்டன்ட்.
யார் மேலேயும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் டிபெண்டே ஆக மாட்டாங்க. ஓகே, டைரக்டா என்ன சொல்லணும்னாலும் உங்க மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுவாங்க. வெரி பிளண்ட். இது நம்ம சொல்றதுனால அவங்க அஃபெக்ட் ஆறாங்களா, அவங்க மனசு கஷ்டப்படுதா, எதையுமே அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னாக்கா, தே ஆர் வெரி இன்டாலரண்ட் டுவர்ட்ஸ் கிவிங் ரீசன்ஸ். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த கலோரிக் பீப்புளோட வந்து மிங்கிள் ஆகவே முடியாது. ஏன்னா ஆன் த ஸ்பாட் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வெரி ஸ்ட்ரிக்ட் பீப்புள். அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து phlegmatic அப்படின்னு சொல்லி அவங்கள நாம சொல்லுவோம். இந்த phlegmatic அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த calm and composed அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கார்ட்டூன்ல எல்லாம் அப்படியே இந்த காத்துல மிதப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஆட்கள்னு கூட இவங்களை நம்ம சொல்லலாம். எந்த விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையா அமைதியா அப்படிதான் இவங்க வந்து டீல் பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் கோபம் வருமா அப்படின்னு கூட நமக்கு வந்து கேட்கணும் போல தோணும். அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த phlegmatic அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ள வருவாங்க. இவங்களை வந்து நீங்க நிறைய வந்து உங்க ஆஃபீஸஸ்ல பார்த்துருப்பீங்க, வீட்டில் பார்த்துருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம போய் அவங்க ஃபேமிலி மெம்பர் கிட்ட கூட நம்ம கேட்போம், இவங்களுக்கு வந்து கோவம் வந்திருக்கா லைஃப்ல, கோவப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த phlegmatic கேரக்டர். ரொம்ப இன்ட்ரோவர்டான பீப்புள். டக்குன்னு யார்கிட்டையும் போய் பேச மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்க. தேவையான இடங்கள்ல மாத்திரம் தான் பேசுவாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப ரிலையபிள். இவங்களுக்கு வந்து நீங்கள் நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்கலாம், நம்பி அவங்க கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். இன்னொரு நெகட்டிவான ஒரு விஷயம் இவங்களை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது, ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காகவே சில இடங்களில் பேசவே மாட்டாங்க. தேவையில்லை, நாம் இதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிரச்சனையோடு அவங்க கிட்ட போனீங்கன்னா நல்லா காது கொடுத்து நீங்கள் சொல்கிற விஷயத்த தரோவாக கேட்டுட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்டான ஆள் தான் இந்த phlegmatic கேரக்டர்ல இருக்கிற பீப்புள். ஸோ இப்போ நம்ம இந்த 4 கேட்டகரியில் இருக்கிற பீப்புளையும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சாங்குவின், மெலன்கலிக், கலோரிக் அண்ட் phlegmatic. இப்போ இது ஏன் நம்ம லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்க்கு தேவை, இது ஏன் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு லீடராக ஃபீல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க இந்த கேட்டகரிக்குள்ளே எந்த கேட்டகரிக்குள்ளே விழுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்க கிட்ட நாம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மேனேஜர் வந்து கலோரிக் கேட்டகரியில் விழுறாரு அப்படின்னாக்கா அவரை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும். ஒரு ஏன் இன்னைக்கு லேட்டாக வந்தீங்கன்னு கேட்கும்போது டிராஃபிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன் த ஸ்பாட் இல்லை, நீ இன்னைக்கு லீவ் எடுத்து வீட்டுக்கு போய் இன்னைக்கு உனக்கு லீவ் தான் மார்க் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேட்டகரிஸை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் லைஃப்பில், ஒர்க் லைஃப்பில், உங்கள் பர்சனல் லைஃப்பில் மற்றவங்களோட எப்படி மிங்கிள் பண்ணலாம், அவங்க கிட்ட எப்படி பழகலாம், அவங்க கிட்ட எப்படி கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்க. அதில் சில சினாரியோஸ் இருக்கும். அந்த சினாரியோஸை கோ த்ரூ பண்ணிட்டு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வாரம் நாம என்ன வீடியோ போட போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் see you, bye bye.